பூமாரை சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு பட்ஜெட் ஒன்று போட்டாங்க. பட்ஜெட் ஒன்று போட்டுட்டு அதுக்கு செலவே பண்ணலை, ஆனால் செலவு பண்ண மாதிரி கணக்கு காட்டியிருக்காங்க. கேட்டால் எல்லாம் சுத்தம் பண்ணோம், கூவத்தில் முதல்ல வந்துடுச்சு, அதனால் அந்த திட்டம் கைவிடப்பட்டது அப்படின்னாங்க. ஸோ இது மாதிரி இவங்க எதுக்கு எடுத்தாலும் ஊழல் பண்ணிவிட்டு திராவிட மாடல் சொல்லிட்டு இருக்கிறத விட சாராய மாடல் சொல்லிட்டு போகலாமே. தமிழ்நாட்டுக்கு இந்த சாராயத்தை அறிமுகப்படுத்தின ஆட்சியே உங்கள் பெருமை தானே. ஸோ உங்கள் பெருமையை நீங்கள் சொல்லலைன்னா இது மாதிரி நேரத்தில் நாங்கள் சொல்ல வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருக்குது. சாராயம் விற்கிறத தடுக்கிறதுக்கு உங்களுக்கு துப்பு கிடையாது. சாராயம் குடிச்சு இறந்தவனுக்கு 10 லட்சம் கொடுக்குறீங்க. நம்ம அண்ணன் உதயநிதி சொன்னார், யார் அப்பா வீட்டு காசுன்னு. நான் கேட்குறேன், இந்த 10 லட்சம் ரூபாய் காசு யார் அப்பா வீட்டு காசு? நாங்கள் கொடுத்தோம். எங்கள் பாஜக சார்பாக ஒரு தந்தை இழந்து வாடும் குடும்பங்களுக்கு கொடுத்தோம். அது எங்கள் அப்பா வீட்டு காசு, எங்கள் காசு, நாங்கள் போட்ட காசு, நாங்கள் கொடுத்தோம்.